ஸ்தோத்திரம் உமது அன்பை நோக்கே ஸ்தோத்திரம் மாமேசா. ஆண்டவரே, இன்னும் ஒரு புதிய கிருபை மகன் மீது இறங்கட்டும் ஆண்டவரே என்று சொல். எல்லா உலகத்தின் ஆழத்திலிருந்து அருமையான சகோதரத்தாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒரு விஷயம் உங்களுடைய பலத்த கரம் அவர்கள் மீது வரட்டும் ஆண்டவரே. அன்று எலிசாவிற்கு கொடுத்த ஒரு விசேஷித்த வல்லமை சகோதரர்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. சகோதரிக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நீ வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போலாதீர்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகள் வருகிற நாட்களிலே கொழுத்த கன்றுகளாக மாறட்டும். நீ கால்களில் ஓரமாய் நடப்பது தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை எதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியே உங்களுடைய மகனை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய வல்லமை அவர்கள் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போமா. பரலோகத்திலிருந்து எங்களை காண்கிற தேவனை நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தன்மையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அறிந்து ஏற்ற துணையை கொடுத்து அந்தவரை சகோதரனுடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளுக்காக நன்றி சாமி. இந்த 60 வருடங்கள் நீர் அவர்களை தாங்கி இருக்கிறேன், சுமந்து இருக்கிறேன் ஆண்டவரே, பலன் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வழிபடத்தை வந்து ஜெபித்த போது விண்ணப்பதற்கு பதில் கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாயாருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை அவர்களை தாங்கினது ஆண்டவரே. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி ஞானத்தை கற்றுக் கொடுத்து, வேத ஞானத்தை கற்றுக் கொடுத்து, தேவ பயத்தை கற்றுக் கொடுங்க. நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்பொழுதும் மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மகனை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம், சகோதரியை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் பொருளான கோடியாய் பெருவாயாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே, சங்கீதக்காரனுடைய அனுபவத்திலே என் ஆண்டவரை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தனிகளை கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியே உங்களுடைய மகனை நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தனிகளை வழிநடத்தும்படியே நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை வருகிற நாட்களிலே ஊழியத்திலே அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆலயத்திலே பாடல் பாடுகின்ற பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவருடைய காருண்யம் கூட இருக்கட்டும். அவருடைய பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவருடைய பேர பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். அவருடைய பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இதில் மேலானவர்களை காண்பாய் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியே மேலான காரியங்களை அவர்கள் கண்டு மகிழட்டும். நாங்கள் திருச்சபையாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்வோம். மீண்டுமாக சகோதரர்கள் சகோதரியை வாழ்த்துகிறோம். அவர்களுடைய வாழ்விலை சகல நன்மைகளும் உங்கள் வாழ்விலை நிறைவாக கொடுத்து வழி நடத்துவாராக. இதனால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துதியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துதியாய் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினார்
படுத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிரேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிரேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, ஒழுக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, ஒழுக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அகமகிழ்ந்தனைவரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்தனைவரும் பாடிடுவோம். ஞான ரட்சகநாதனவை, ஞான ரட்சகநாதனவை, இந்த நாள் வரை ஞானமதினில் காத்தார். புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். சங்கீகனம் வட செங்கோல சிவை தடராகுல கீழ
வெகு இரக்கம் கிருபையுடன் ரட்சித்ததால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் அனைவரும் பாடிடுவோம். முந்து வருடமத்தினில் மனுடரில் வேறு மோச கஸ்திகள் தனிலே யுழல தந்து நமக்குயே உடை உணரும் தந்து நமக்குயே உடை உணரும் வெகு தயவுடன் இயேசு காத்ததினால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் அனைவரும் பாடிடுவோம். பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வேலை கூடும் ஆழ்கொள்ளை நோய் விஷதோஷத்திற்கும் தஞ்சரட்சக தவித்து நம்மை தஞ்சரட்சக தவித்து நம்மை தரைதனில் கூரைதனில் தாக்கியதால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் அனைவரும் பாடிடுவோம். ஞான ரட்சக நாதனமை ஞான நாதனமை இந்த நாள் வரை ஞாலமதினில் காத்தா புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் அனைவரும் பாடிடுவோம். மீண்டுமாக அவர்கள் நம்மளோடு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கின்ற சகோதரர்கள் வாழ்த்தி வருவர்கள் மகிழ்ச்சியடைவோம். ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர் சகோதரர், அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போது ஆண்டவருடைய வார்த்தையை சகோதரர்கள் அவர்கள் நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை நாம் அன்போடு வாழ்த்தி வருகிறேன். வாங்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட இந்த வாய்ப்பை தந்த அருமையான சபையுடைய பாஸ்டர்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து சபை ஊழியர் கர்த்தியாவுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வாய்ப்பை தந்த சகோதரர் வேதவரர் அண்ணனுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய 60வது இந்த பிறந்த நாளிலே வந்து உங்களை வாழ்த்தவும் ஆசிரியக்கவும் குடும்பத்திற்காக ஜெபிக்கவும் தேவனுடைய கிருபையாக கர்த்தரை நன்றி சோதரிக்கிறேன். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களாக நம்ம ஜெபிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பாகவே குடும்ப வாழ்க்கை என்பது மிக ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். தெரிந்த வேத பகுதி சங்கீதம் 118 சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 118:15 நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று பார்க்கிறோம். ஒரு நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஒரு விடுதலையின் சத்தம், ஒரு ஆத்மரிப்பின் சந்தோஷம் அந்த குடும்பத்திலே இருக்கும் என்று பார்க்கிறோம். கூடாரம் என்று சொல்லும்போது அது வீடு அல்லது குடும்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளை இருக்கும்போது, நீதிமானாய் காணப்படும் போது அந்த குடும்பத்திற்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம், தேவனுடைய சமாதானம், கற்றுக் கொடுக்கிற மூலமான மற்ற ஆசீர்வாதங்கள், எல்லா விதமான நன்மைகளாலும் அந்த வீடு குடும்ப வாழ்க்கை நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த வேத வார்த்தை சொல்கிறது கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யும். தேவ பிரசன்னம் அந்த குடும்பத்திலே இருக்கும் என்பதை இந்த வேத வசனம் வெளிப்படுத்துகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் நம்புகிறோம், இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது
நீதிமானாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழும்போது, நம்முடைய வீடுகளிலே, குடும்ப வாழ்க்கையிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம், தேவன் கொடுக்கிற பெரிய சமாதானமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிறைந்ததாக நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம இருக்கிறவனமாக அருமையான சகோதரர் அடிக்கடி சொல்வது வார்த்தை, அநேக பாடுகள் வழியாக உபத்திர வழியை கடந்து வந்த நாட்களும் கூட அதை அதிகமாக கவலைப்படுவது கிடையாது. அதை சந்தோஷமாக இந்த காரியத்தை நான் கடந்து போய்விடுவேன் என்று அடிக்கடி சொல்வார்கள். அவ்வளவாக நிச்சயமாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே அவரோடு இருந்து அவரை நடத்தி வந்த இந்த காரியங்களை எல்லாம் அவரோடு பேசும்போது அதை சாட்சியாக சொல்லி அநேக நேரங்களிலே அவர் தேவனை மகிமைப்படுத்துவதை நான் கேட்டிருக்கிறேன். இங்கு கூட வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு நீதிமானுடைய குடும்பத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அநேக குடும்பங்களை பார்க்கும்போது இந்த சந்தோஷமுடைய வாழ்க்கையில இல்லை, இந்த ஆஸ்பதனுடைய வாழ்க்கையில இல்லை. ஒருவேளை தகப்பனார் நீதிமானா இருக்கலாம், தாயார் நீதிமானா இருக்கலாம், பிள்ளைகள் கூட நீதிமானா இருக்கலாம். ஆனால் கூட சில குடும்பங்களை பார்க்கும்போது அங்கே சந்தோஷம் இல்லை. வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆண்டவரே நீதிமானுடைய குடும்பம் தானே, பெற்றோர் நீதிமான்களாக இருக்கிறார்களே, ஏன் ஆண்டவரே அங்கே சந்தோஷம் இல்லை, ஏன் அங்கே சமாதானம் இல்லை என்று பார்க்கும்போது, அந்த குடும்பத்திலே யாராகில் ஒருத்தர் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்திலே சந்தோஷம் இருக்காது. ஏன் தெரியுமா? பெற்றோர் நீதிமான்கள் தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுவார்கள். ஆண்டவரே மகனுடைய வாழ்க்கை சரியில்லையே, இவருடைய மகனுடைய வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லி அநேகர் துக்கப்படுவதை இந்த நாட்களிலே நாம் காண முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, அப்படியானால் ஒரு முழு குடும்பமும் சந்தோஷமா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முழு குடும்பத்தின் பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவர் கெட்டு போயிட்டால் கூட அந்த குடும்பத்திலே சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவிக்க முடியாது, ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய குடும்பத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, வந்திருக்கிற ராமனுடைய வாழ்க்கையை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். இவ்வளவான சந்தோஷமும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா? நம்முடைய வீடு ஒரு நீதிமானுடைய வீடாக குடும்பமாக இருக்கிறதா? கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? தேவனுடைய பலத்த கரத்தினுடைய கிரியைகள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய வீட்டிலே கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறதா என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குடும்பம் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அந்த முழு குடும்பம் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஒருத்தர் கெட்டு போயிட்டால் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால் திரும்ப திரும்ப சொல்ற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் யோசுவா சொல்லும் போது, யோசுவாவின் புத்தகத்திலே 24ஆம் அதிகாரம் அதுல 14-15 வசனங்களை வாசிக்கும் போது அங்கு சொல்கிறார், நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார். நீங்கள் நானும் என் வீட்டாரோ என்றால் நான் மட்டுமல்ல, கணவர் மட்டுமல்ல, மனைவி மட்டுமல்ல, நானும் என் வீட்டாரும் நானும் பிள்ளைகளும் சேர்ந்து உம்மை சேவிப்போம் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமாய் வாழ்வோம் ஆண்டவரே. அப்படி வாழுகிற வீட்டுல கர்த்தருடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனித்து கொண்டே இருக்கும். அங்கே சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் சமாதானமும் ஒரு நிறைவும் காணப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சொல்லிவிட்டு யோசுவா அந்த 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, எப்படி சேவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை நீங்க வீட்டில் வாசியுங்கள். அது சொல்கிறார், அகற்ற வேண்டிய காரியங்களை, தேவனுக்கு பிடிவில்லாத காரியங்களை நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய வீட்டை விட்டு, நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி விட்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு தேவனுடைய பிள்ளை என்கிற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நாம் அதை சேவிக்க வேண்டும். எல்லாரும் கர்த்தர் குடும்பத்தை தந்திருக்கிறார். கணவர், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்றிவிட்டு, தேவனை பிரிவில்லாத காரியத்தை வாழ்க்கையை விட்டு அகற்றிவிட்டு, நானும் என் குடும்பம், நானும் என் வீட்டாரோ கர்த்தரை சேவிக்கிறோம் சொல்ற எத்தனை குடும்பம் இங்கே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நானும் என் குடும்பத்தாரும், நானும் என் பெற்றோரும்
நாம் என் பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தரையே சேவிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் எங்கள் வீட்டிற்குள்ளோ என் குடும்ப வாழ்க்கையிலோ என் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ தேவனே உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் தைரியமா சொல்ல முடியும், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறோம். கர்த்தரை எங்கள் வாழ்க்கையிலே பிரசன்னமாக இருக்கிறார், கர்த்தரை எங்கள் வீட்டுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். அங்கே எப்பொழுது வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துரித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. அநேக குடும்பங்களை பார்க்கிறோம் இல்லையா, 40 வயது 50 வயது தாண்டும் போது ஏன் ஆண்டவர் இந்த வாழ்க்கை, ஏன் நான் இன்னும் வாழணும், எதற்காக இந்த வாழ்க்கை என்று சொல்லி வாழ்க்கையை கசந்து கொள்கிற அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தர் கொடுக்கிற அந்த வாழ்நாட்களை சந்தோஷமாக கழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த அந்த யோசுவா 24:15 வசனத்திலே அப்படி முதல் சொல்ல பாருங்க, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆறுதல் கண்டால் யாரை சேவிப்பது என்று கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அது கேட்கிறார், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆறுதலை கண்டால் பின்ன நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? இதை என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். நாம் கர்த்தரை சேவிக்கிறோமா? உங்களுடைய இதயத்தோடு ஆண்டவரை சேவிக்கிறோமா? முழு குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? நம்முடைய வீடுகளிலே இரவு ஜெபங்கள் உண்டா? குடும்ப ஜெபங்கள் உண்டா? அதிகாலை ஜெபங்கள் உண்டா? சேர்ந்து நாம் ஆண்டவரை சேவிக்கிறோமா? ஆண்டவரை பாட முடிகிறதா? ஆண்டவரை துதிக்க முடிகிறதா? வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை அந்த ஐக்கியத்திலே குடும்ப வாழ்க்கையிலே அந்த உறவிலே அதை உணர முடிகிறதா என்று யோசித்து பாருங்கள். வாழ்க்கையை தந்திருக்கிறார், கணவர் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்ற நல்ல உறவை தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்குள்ளே தேவனுடைய சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தர் கொடுக்கிற நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் யோசுவா இதை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால், ஆண்டவர் மோசேக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தியிருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளே உங்களை கொண்டு போவேன், நீங்க சந்தோஷமா இருப்பீர்கள், அங்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்து விட்டு ஒரு காரியத்தை கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்தியிருந்தார். அந்த காரியத்தை மோசே பாத்தீங்கன்னா யோசுவாவுக்கு சொல்லியிருந்தார். அந்த யோசுவா சொல்றாரு, உபாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 16 முதல் 30 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே மோசே சொன்ன ஒரு காரியத்தை இங்க யோசுவா ஞாபகப்படுத்த என்ன பாருங்க, நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற பொழுது அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் என்னதென்று அறிவேன். அல்ல கவனிங்க, ஒரு ஆசீர்வாதத்துடன் அவங்களை கொண்டு போவேன், இன்னும் ஆசீர்வாதத்தை நீங்க சோதனைக்கு போகல, அந்த காரணத்தை சீக்கிரமா நீங்க போயிருவீங்க. ஆனா போற பிறகு உங்கள் மனது எப்படி இருக்கும், உங்கள் எண்ணம் எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுவேன் என்று சொல்லுகிறார். என்ன எண்ணம் பண்றாங்க பாருங்க, 29 வசனம், என் மரணத்துக்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள், ஆகிய கடைசி நாட்களில் உங்களுக்கு தீங்கு உண்டாகும் என்று சொல்லியிருந்தார். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம் போன்ற செழிப்பான வாழ்க்கைகளை வருவீர்கள். அப்போ அப்படி வரும்போது உங்கள் எண்ணங்கள் எல்லாம் மாறி போகும், உங்கள் சிந்தை எல்லாம் மாறி போகும், என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வழிவிலகி என் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் என்னை விட்டு விலகி போவீங்க என்பதை கர்த்தர் சொன்ன காரியத்தை இங்கு யோசுவா அறிந்திருக்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். ஒரு காலம் வரும்போது நீங்க எல்லாம் வழி விலகி போவீங்க கர்த்தர் சொல்றாரு. நீங்க எப்படி தெரியாது, ஆனால் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, மோசே யோசுவா சொல்றாரு, ஒரு நாள் வரும்போது உங்கள் செழிப்பின் மிகுதினாலே ஆசீர்வாதத்தின் மிகுதினாலே நீங்கள் வித்தியாசமான எண்ணங்களுடன் மாறுவீர்கள். தேவனை விட்டு ஒரு சிந்தை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும். அப்படி போகும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், வாழ்க்கையில பாதிப்புகள் வரும், இந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்கக்கூடும். அப்படி ஒரு எண்ணம் வரும் என்பதை கர்த்தர் அறிந்து மோசேக்கு நினைவுபடுறார். மோசே, இந்த ஜனங்கள் அந்த தேசத்தில் போய் பிந்திய நாட்களிலே இப்படி ஒரு வாழ்க்கை மாறும் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆகவேதான் யோசுவா கவனமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள்
யோசுவா சொல்றாரு, நீ எப்படி இருப்பீன்னு தெரியாது, நானும் என் பிள்ளைகளும் கர்த்தரை சேவிப்போம் என்று தீர்மானம் பண்ணிவிட்டோம் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்களும் கர்த்தரை சேவிக்கிற இந்த காரியம் ஆகாதது என்று கண்டால் யாரை சேவிப்பீர்கள்? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். அந்த சொல்றாரு, நீ குறிப்பிட்ட காலம் வரும்போது பின்வாங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நாட்களை நீங்கள் உண்மையாகவே குடும்பமாக என்னை சேவிப்பீர்களா என்று கேட்கிறார். நீ அநேக குடும்பங்கள்ல குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க முடியல, ஆராதிக்க முடியல, குடும்பமாக ஐக்கியமாய் வாழ முடியல, குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சண்டைகளும் பிரச்சனைகளும் மனசாபங்களும் உடைய வாழ்க்கையை, அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த கால வேளையிலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, அருமையான அந்த சகோதரனை ஆண்டவரே குடும்பமாக நான் வாழ்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை வாழ்த்துகிற அதே நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில, எங்கள் குடும்ப வாழ்க்கையில ரட்சிப்பின் கம்பீர சட்டம் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வேகமாக 2-3 காரியங்களை சொல்லி நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். அப்போ நீதிமானுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் கர்த்தர் சொல்றாரு. ஆனா எல்லா குடும்பங்களிலும் இந்த சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, இந்த மகிழ்ச்சி இல்லை என்பதை நாம் காண முடிகிறது. அது காரணம் என்ன என்பதை நாம் பார்ப்பது முன்பாக இன்னும் ஒரு காரியத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தாயாரை சந்தித்தேன். என்னை பார்க்க வந்திருந்தார்கள். அவருடைய கண்ணம் வீங்கி இருந்தது. நான் கேட்டேன், என்னமா கண்ணம் வீங்கி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என் மகன் என்னை ஓங்கி குத்திட்டான், தம்பி என் கண்ணுல ஓங்கி அரைந்துட்டான், என் கண்கள் எப்படி ஓங்கி வீங்கிட்டு என்று சொன்னாங்க. அல்லேலூயா. அநேக பெற்றோர் சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க எங்களை கவனிக்கிறது இல்லை, எங்களை மதிக்கிறது இல்லை, எங்களை தோத்திட்டாங்க. கொஞ்ச நாள் மூத்த மகன் வீட்டுல இருந்தேன், கொஞ்ச நாள் இளைய மகன் வீட்டுல இருந்தேன், இப்ப மகள் வீட்டுல வந்திருக்கிறேன், இங்க எத்தனை நாட்களோ தெரியாது. பார்த்தீங்களா, தேவனுடைய பிள்ளைங்க இவங்க யாரு தெரியுமா? கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறிந்திருக்கிறவங்க, தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறவர்கள். ஆனா வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. பெற்றோர் நல்லா ஜெபிக்கிற பெற்றோர் தான், ஆலய காரியங்கள் ஈடுபாடு பெற்றோர் தான். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, பெற்றோருடைய ஏக்கம் எங்க பிள்ளைங்க எங்களோடு கூட ஐக்கியமா இருக்கணும். ஏன்னா அவர் சொன்னாரு, ஒரு பிள்ளைகள் ஒரு பந்தய சுற்றிலும் ஒரு முறை கண்ணிலை போதிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மனமகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அதை இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும்போது, புதன்குறை புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே இன்றைய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன, பெற்றோருடைய ஐக்கியத்திலே வாழ முடிகிறதா, பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த 13ஆம் வசனம் சொல்கிறது, வாலிபரை இயந்திரம் அரைக்க கொண்டு போகிறார்கள், இளைஞர்கள் விறகு சுமந்து இடறி விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு அறிஞங்க வாலிபர்கள் எங்க போயிருக்காங்க பாருங்க, வாலிபரை இயந்திரம் அரைக்க கொண்டு போயிட்டாங்க. பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா விறகு சுமந்து பாரம் சுமக்கிறாங்க. நீங்க ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கிற பிள்ளைங்க கூட்ட கேட்டு பாத்தீங்கன்னா, நம்ம என்னப்பா சம்பளம் கேட்டா, நல்ல சம்பளம்னு, நல்ல சம்பளம் இருக்குது. அது கொஞ்சம் கூட இவ்வளவு கடை இருக்குன்னு கேட்டு பாருங்க, நிறைய இருக்கும். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கியிருப்பாங்க, 10 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருப்பாங்க, இரவு பகல வேலை செய்வாங்க, தம்பி சர்ச்சைக்கு வாங்க அப்படி கூப்பிட்டா சொல்லுவாங்க, டைம் இல்ல, வாங்க கொஞ்சம் கூட ஜெபிப்போம் வாங்க அப்படி கேட்டா சொல்லுவாங்க, டைம் இல்ல. ஏன் 24 மணி நேரம் ஏறுறதுக்கு முன்னாடி கையை தட்டிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அசைய முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு பாத்தீங்களா, பிள்ளைகள் வேலை பொழுது நிமித்தமாக தூர இடங்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளி நாடுகளில் இருக்கிற நிமித்தமாக பெற்றோருடைய ஐக்கியத்திலே சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பெற்றோருடைய நிலைமை என்ன? சில பிள்ளைகள் ஆண்டவரை தேட முடியாத அளவுக்கு தூரமா போயிட்டாங்க. சம்பத்தியம் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, நல்ல வீட்டை கட்டி கொண்டார்கள். ஆனால் தேவனுடைய ஐக்கியத்திற்குள்ளே இப்போது அவர்கள் இல்லை, கொஞ்சமாக விலகி போய்விட்டார்கள். தேவனை தேடக்கூடிய நேர்கொள்ளாத அளவுக்கு மாறிவிட்டார்கள். பெற்றோருடைய ஏக்கத்தை பாருங்க, பெற்றோருடைய ஏக்கம் என்ன சொல்லப்படுகிறது? அந்த 14ஆம் வசனத்தை பாருங்கள்,
முதியோர்கள் வாசலில் உட்கார்ந்திருக்கிறதும் வாலிபர்கள் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று. ஒரு காலத்திலே முதியோர்கள் வாசலில் உட்கார்ந்திருப்பார்களாம். பிள்ளைகள் தெருக்களிலே கிண்ணறங்களை வாசித்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். அந்த காலங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது. இப்போது பார்க்க முடியவில்லை. ஆலயங்களிலே குழந்தைகள் கூட உட்கார்ந்து பாடுறதுக்கு பிள்ளைங்க இல்ல, வாலி பிள்ளைங்க இல்ல. ஏதோ சண்டை வந்து பிள்ளைங்க வர்றாங்க. மறுநாள் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த இடம் சேர்லாம் காலியா இருக்கிறது. காரணம் பிள்ளைங்க நைட் டியூட்டி போயிட்டாங்க, வேலை போயிட்டாங்க. பாத்தீங்களா, ஆண்டவர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடும்பங்கள் பிள்ளைகள் விலகி போவதை பார்க்கிறோம். அது பெரிய வெற்றிடத்தை கொள்வது என்பதை மறந்துவிடக் கூடாது. பெற்றோர் சொல்றாங்க அந்த 12 வருஷத்துல எங்கள் இருதயத்தின் கனிதோதல் ஒளிந்து போயிடுச்சு. பாத்தீங்களா, எங்க பிள்ளைங்க எங்களோடு சேர்ந்து ஐக்கியத்துல வாழும்போது சந்தோஷமா கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவாங்களே, அதை நாங்க பார்க்கும்போது சந்தோஷப்பட்டோம். என் மகன் பாடுறோம், என் மகன் பாடுறா, என் பேர பிள்ளைங்க பாடுறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள என்ன சந்தோஷம், என் வீட்டுக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி ஆண்டவரே சொல்லி சந்தோஷப்பட்டோமே, அது நின்று போயிடுச்சு. இப்ப பெற்றோர் விரும்பினா கூட தம்பி வாப்பா வந்து பார்த்து போப்பா சொன்னா டைம் இல்லப்பா, சந்திக்க நேரம் இல்லப்பான்னு சொல்றாங்க. நீ எத்தனையோ பெற்றோர் சொல்ற காரியம் தெரியுமா, காசு வேண்டாயா, பணம் எங்களுக்கு தேவையில்லை, கர்த்தருடைய கிருபையால் எல்லாம் காரணமா இருக்கிறது. ஒரே ஒரு முறை என் மகனோ என் மகளோ என்னை வந்து பார்த்து விட்டு போனால் போதும் தம்பி. ஒரே ஒரு முறை யோசிச்சு பாருங்க. சில பையன்கிட்ட போன் பண்ணாமா டைம் இல்லாமா பையன் பொருளை பேசலாம்னு சொல்றாங்க. எவ்வளவு இடைவெளி, எவ்வளவு தூரமா இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அடுத்த தலைமுறைகளே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தாயை தகப்பனிடம் பேச முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யம் நம்மை விட்டு அவர்களை பிரித்து விட்டதா? சிந்திச்சு பாருங்க. அது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, பெற்றோரை விட்டு மட்டுமல்ல, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, தேவன் கொடுக்கிற நிலையான ஆசீர்வாதத்தை விட்டு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்று சென்று அப்படி உலகத்தோடு லௌகிக காரியங்களை, உலக காரியங்களை நம்ம அப்படியே ஐக்கியப்படுத்தி விடுவது என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. அந்த தேவன் பிள்ளைகளை பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை குடும்பத்திலே ஒருத்தர் போட்டி போட்டு சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையிலே முன்னேறுகிறோம், ஏதோ பெரிய மாளிகையை கட்டிவிட்டதாக சாதித்து விட்டதாக நினைக்கிறோம். அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பு, தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம், நல்ல குடும்ப உறவு, நல்ல ஐக்கியத்தை இழந்திருக்கிறோம் என்பதை அநேகர் புரிந்து கொள்வதே இல்லை. ஹல்லேலூயா. எங்கே தவறு இருந்தது ஆண்டவரே? எங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டு இவ்வளவு தூரமாய் போவதற்கு காரணம் என்ன ஆண்டவரே என்பதுதான் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பெற்றோர் தானே, அன்பான பெற்றோர் தானே, அப்படி இருந்தும் ஆண்டவரே ஏன் எங்கள் பிள்ளைகளை பெற்றோரை விட்டு இவ்வளவு விலகி போயிட்டோம், ஏன் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கும் இவ்வளவு இடைவெளி உள்ளது ஆண்டவரே, எப்படி வந்தது என்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37வது வசனத்தை யாரும் வாசிப்பீர்களா? மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37வது வசனம். எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுவர்களின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்வதாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உங்களுக்கு மனதில்லாமல் போவதாக. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளிலே கூட்டி சேர்த்துக் கொள்ள வண்ணமாக நான் உங்கள் பிள்ளைகளை என்னோடு கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும், உங்கள் பிள்ளைகள் என்னுடைய ஐக்கியத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். அது உங்களுக்கு மனதில்லாமல் போயிற்று. அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகளை நம்முடைய ஐக்கியத்திலே, பெற்றோருக்கும் எனக்கும் உங்களுக்கும் நடுவிலே நம்முடைய ஐக்கியத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஒருவராக இருக்க வேண்டும். நீ நீதிமான் தான், நீதிமானுடைய குடும்பம் தான், நீ தேவனை தேடுற மனுஷன் தான். ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் இந்த இடையிலே ஐக்கியத்திலே ஒரு பிள்ளைகளுடைய உறவு இருக்க வேண்டும், ஒரு பிள்ளைகளோட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய ஐக்கியத்தை விட்டு பிள்ளைகள் போய்விடக் கூடாது என்று சொல்லி எத்தனையோ தரம் உனக்கு சொன்னேன். நீ அதை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு பிள்ளைகள் நம்முடைய ஐக்கியத்தை விட்டு, நல்ல உறவை விட்டு கொஞ்சமாக விலகி
அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்து விட்டாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? நல்ல கணவரை கொடுக்கிறார், நல்ல மனைவியை கொடுக்கிறார், நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிறார், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை வாழுகிறோம். நாட்கள் செல்ல செல்ல நம்மளிலே வாழ்ந்த நம்ம ஐக்கியத்திலே நம்மை பற்றி உலகமே இந்த அப்பா அம்மா தான் சேர்ந்த பிள்ளைங்க இப்ப கொஞ்சமாக விலகி உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போதெல்லாம் உன்னை எச்சரித்தேன், உன் பிள்ளைகள் உலகத்தை பார்த்து போவார்கள், அவளை விட்டு விடாதே, நம்ம ஐக்கியத்தை விட்டு விடாதே, எச்சரிக்கையாரு கவனமாக சொல்லி உன் பிள்ளைகளை குறித்து எத்தனையோ காரியங்களை உனக்கு நினைப்பூட்டினேன். ஆனா உனக்கு ஒரு மனதில்லை. எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு தேவ சொல்றீங்க? பெற்றோரும் பிள்ளைகள் சேர்ந்து வாழ வேண்டியது முக்கியத்துவத்தை எத்தனை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறீங்க? ஆரம்பி பாருங்க, ஒரு 9th 10th படிக்கிற வரைக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமா பக்தியான காரியம் ஈடுபடுவாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க, போவாங்க, கொஞ்சமா இருப்பாங்க. 9th 10th வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சமாக பிள்ளைங்க தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு சபையை விட்டு விலகி கொஞ்சம் தூரமாக போகிறத பார்க்கிறோம். உலகத்தோடு உலக மனசோடு கொஞ்சமா சேர்ந்து பார்க்கிறோம். அது அநேக பெற்றோர் கண்டும் காணாமல் அப்படியே விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையானவர் நடக்க வேண்டிய வழியிலே அவரை நடந்து முதிர்ந்த வயதிலும் அதை விடாதிருப்பான். அருமையான பிள்ளைகளே, பெற்றோர் உடைய குடும்ப வாழ்க்கையில நீங்கள் புரிந்து கொண்ட விஷயம், உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வயதிலே, நடத்த வேண்டிய காலத்திலே கர்த்தரை குறித்து சொல்லி நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளை வளர்ப்பீங்களானால், பிள்ளைகள் திருமணமாகி எவ்வளவு வளர்ந்து பெரிய பிள்ளை ஆனாலும் ஒருபோதும் உங்கள் ஐக்கியத்தை விட்டு உங்கள் உறவை விட்டு விலகி போகவே மாட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திருமணமாக பெருமை இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் தானுக்கும் தகப்பனுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் மகிமையும் அந்த பையனும் பிள்ளைகளும் கொடுப்பதற்கு ஒருபோதும் தவறப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? அது நீதிமானுடைய சந்ததி அப்படியே உருவாகி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் தன்னுடைய பிள்ளைகளை தன்னை அப்படியே தேவனுடைய சாயலை உருவாக்கி விட்டார். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கைவிட வாசித்து பாருங்க. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவர்களுக்கு பின்பு அவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். அழகான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீதிமானாக இருப்பீங்கன்னு சொன்னா, நம்முடைய குடும்பம் நீதிமானுடைய குடும்பமாக இருக்குன்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்களா? ஏன்னா நீதிமான் தன் பிள்ளை கெட்டு போவதை ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டான், அதை ஒருபோதும் விட்டு தரவே மாட்டான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் வாஸ்தி ஐஸ்வர்யம் ஆண்டவரே, நான் செய்கிற எவ்வளவு பெரிய தொழிற்சலம் பரவாயில்ல, எனக்கு செல்வமே என் பிள்ளைகள் ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யம் என் பிள்ளைகளா, எவ்வளவு சம்பாதித்தோம் என் பிள்ளை கெட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன லாபம் ஆண்டவரே, எனக்கு என்ன லாபம்? அநேக பெற்றோர் சொல்ற காரியம் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆபத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்க பிள்ளைகளை மட்டும் சின்ன வயசுல நீ கர்த்தருக்காக நடத்துவீங்கன்னு சொன்னா உங்க வீடு பரலோகம் போல இருக்கும். ஹல்லேலூயா. அது குறிப்பா வாலிப பிள்ளைங்க, தம்பிமார இருக்கட்டும், தங்கச்சிமார இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளை நீங்க கர்த்தருக்காக நடத்துவீங்கன்னு சொன்னா உங்க வீடு பரலோகம் போல இருக்கும். சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, மனசாபங்கள் இருக்காது, பிரிவினைகள் இருக்காது, கசப்புகள் இருக்காது, வெறுப்புகள் இருக்காது, வேதனைகள் இருக்காது. காரணம் தெரியுமா? பிள்ளைகளை பார்க்கும்போது நீதிமானா இருப்பாங்க. பையன் அப்பாவை பார்ப்பான், அப்பா நீதிமானா இருக்கிறாங்க, அம்மா நீதிமானா இருக்கிறாங்க. ஒரு குழப்பமும் இல்லை. ஒருத்தரை பார்க்கும்போது வாழ்க்கை இன்பமா இருக்கும். ஏன் அங்க குறை சொல்வதற்கு, யாரையும் குற்றப்படுவதற்கு அந்த ஒரு காரணமும் இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளை நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க? பாருங்க, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கிற சாட்சி என்ன? அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் என்ன சொல்றது உலகத்திற்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். அழகான குடும்ப வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், மனுஷான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள். நீதிமான் சொல்றாரு, வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும் சொல்றாரு. எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? அழுகிறார்கள், வேதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்னையுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை கேட்கும் போது ஆண்டவரே தான் நம்மாலே தாங்கிக் கொள்ள முடியல, அவ்வளவு வேதனைகளை பெற்றோர் அனுபவிக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, ஆகவே நிச்சயமாக ஒருவேளை நம்ம வயதாகின்றது சொன்னா அடுத்த தலைமுறைக்கு கர்த்தரை சொல்லுங்கள். நான் சில காரியங்களை வேகமாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த பிள்ளை கவனிக்க, முதலாவது உங்கள் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணும்?
உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணுமா, உங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணுமா, எந்த பிரச்சனையும் நீங்க வாழ வேண்டுமானா நீங்க செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள். நீங்க வசனத்தை வீட்டில் வாசியுங்கள். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். புரோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி உபதேசம் பண்ணி கொண்டு வந்தேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, புரோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வீடுகள் தோறும் பிரசங்கம் பண்ணேன் என்று சொல்றார். எதை பிரசங்கம் பண்ணாதா? வீடுகள் தோறும் பேசுறாங்களா? அந்த நாட்களில் ஊழியர்கள் பேசிருக்கிறாங்க, வீடுகளிலே போய் பேசிருக்கிறாங்க, நிறைய காலத்தில் பேசிருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? 21 வசனம் சொல்லு பாருங்க. தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் சொல்றார். என்ன சொல்றாரு? மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும். மனம் திரும்புவது என்ன? பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து அந்த நாட்களில் வீடுகளுக்குள்ளே பிரசங்கித்தார்கள். வீடுகளுக்குள் நுழைந்து என்ன சொன்னாங்க? தம்பி, தங்கச்சி, பாவம் செய்யாதப்பா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ மனம் திரும்பியதும் நீ பாவத்தில் விழுந்துடாத, பாவம் அழித்து விட சொல்லி வீடுதோறும் பிரசங்கித்தாங்களாம். அல்லேலூயா. அவர் சொன்னார், சாட்சியாய் பிரசங்கித்தேன். ஏன் தெரியுமா சாட்சியை பிரசங்கித்தார்? பவுல் சொன்னாரு, நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன், நான் ஒரு காலத்துல துன்மார்க்கனா இருந்தேன், துஷ்டிகரனா இருந்தேன், குறைசிகரனா இருந்தேன். ஆனா ஒரு நாள் என்னை இயேசு சந்தித்தார். இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டேன் சொல்லிட்டு சொல்றாரு. 1 தீமோத்தேயு 1:15 சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார்கிற வார்த்தை அது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. பாவிகளை பிரதான பாவியாகிய நான் அந்த இரக்கத்தை பெற்றேன்னு சொல்றார். அல்லேலூயா. அல்ல கவனிங்க, நான் பாவியா இருந்தேன், இப்ப இயேசு அறிந்து ஏற்றுக்கொண்டேன், இப்ப என்னோட பாவம் இல்லைன்னு சொல்றார். அது சாட்சியாக வீடுகள் சொன்னாங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கு உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை சாட்சியா சொல்லணும். இங்க பார்த்தபடி உன் வயசுல நான் பாவம் செய்தது கிடையாது, உன் வயசுல நான் குடித்தது கிடையாது, உன் வயசுல நான் ஸ்மோக் பண்ணது கிடையாது, உன் வயசுல எது காசு நான் வீணாகிறது கிடையாது, என் பெற்றோருக்கு நான் வேதனை கொடுத்தது கிடையாது, அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தப்பா, அவ்வளவு உண்மையா இருந்தேன். அதே போல என் பிள்ளையாக நீயும் அப்படி இருக்கணும்ப்பா. நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். நீ சம்பாதிச்சு கொடுக்கணும்லாம் எனக்கு இல்லப்பா, நீ தேவனை பிரியமா இருக்கணும். நான் தேவனை பிரியமா இருந்தது போல நீ பிரியமா இருக்கணும். நம்ம குடும்பம் நீதிமன்ற குடும்பமா இருக்கணும். நம்முடைய குடும்பத்தை குறித்து வெளியே யாரும் அவதூறா பேசக்கூடாது. அல்லேலூயா. அன்புடைய பிள்ளைகளே, அப்ப பாவத்தினுடைய அந்த விளைவை குறித்தும் ஆண்டவராகிய இயேசுவுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் நீங்க சொல்லி 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 இப்படி வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஆண்டவராகிய இயேசுவை விட்டு ஒருபோதும் விலக மாட்டாங்க. அப்படி விலகாத பிள்ளைங்க உலகியத்தை விட்டு விலக மாட்டாங்க. இப்ப யோசுவா கேட்கிறாரு, இந்த காரியம் ஆனது என்று கண்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க யாரை சொல்லுவீங்க? ரட்சிப்பையும் பாவமன்னிப்பு நிச்சயத்தையும் பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்வது ஆறாத காரியம் என்று நீங்க நினைத்தால் எதை பிரசங்கிப்பீங்க? உலகத்தையா? பண ஆசை குறித்தா? பொருளாசையை குறித்தா? ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. என்பது பிள்ளைங்க அல்ல கவனிங்க. யாரெல்லாம் வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் பிள்ளை வளர்ந்து வர்றாங்க, இது நம்புகிற செய்தி. அன்னை சந்தோஷமாக இத்தனை ஆண்டுகளை என்னை நடத்தினாலும் சொல்லி சந்தோஷமா இருக்கிறாங்க. நாம் ஒரு நாள் இதே போல நாம் என் குடும்பமும் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இந்த ஊர்ல நீங்க கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே நான் ஆலயத்துல பண்ணி நிற்பேன் தம்பி, நான் பாட்டு பாடுவேன், இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நான் விடல, என்ன சந்தோஷம் கருதுங்களா? இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து சேர்ந்து இருக்கிறாங்களே, நாம இப்படி உண்மையா இருக்கிறோம் ஆண்டு விஷயங்கள்ல. ஆண்டவர் தேடுதல் உண்மையா இருக்கிறவா யோசித்து பாருங்க. 2 நாள் ஜெபிப்போம், 10 நாள் ஜெபிக்க மாட்டோம். 2 நாள் சர்ச்சைக்கு வருவோம், ஒரு மாசம் வர மாட்டோம். அல்லேலூயா. அப்ப வீடுகளிலே உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை பிரசங்கிகள் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு விஸ்தரித்து பேச வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை இந்த உலகம்தான் வாழ்க்கை, இந்த உலகம்தான் தேவனுடைய ராஜ்யம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வீடுகளிலே
உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் அது முக்கியத்துவத்தையும் வந்து நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நடவடிக்கையில் 28வது அதிகாரம் 30 வசனத்தை பாருங்க. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறார். சொந்த வீடு இல்ல, ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாரு. அந்த வீட்டுல 30 வசனத்தை பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 23 வசனம் பாருங்க, அநேக பேர் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு அவரிடத்திலே வந்தார்கள். அந்த எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினார். எத்தனை பேருக்கு வந்திருக்கிற பெண்கள், எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யம் உண்டு என்று அறிந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் பிள்ளைகளை விஸ்தரித்து பேசியிருக்கிறீங்க? பரவ ராஜ்யம் இப்படி இருக்கும்பா, பரவ மகிமை ஆனந்தமா இருக்கும், அதான் நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, அதுதான் சொல்லி இங்க வந்திருக்கிற நம்முடைய பெற்றோர் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறோம்? ஸ்கூல்ல யூத் கேம்ப் நடத்தும் போது சர்ச்சை அநேகங்களை போகும்போது கேட்கிற கேள்வி, தம்பி நித்திய வாழ்க்கையை பற்றி தெரியுமா, பசுத்த வாழ்க்கை பற்றி தெரியுமா? பிள்ளைங்க சிரிக்கிறாங்க, கேள்வியை சிரிக்கிறாங்க. ஏன்னா பசுத்தமான பிள்ளைங்க எதுவும் தெரியல. நித்திய ஜீவன் பற்றி தெரியுமாப்பா அப்படி கேட்டா அந்த பிள்ளைங்க முடிக்கிறாங்க. நரகத்தை பற்றி தெரியுமான்னு கேட்ட சில யூத் கேம்ப்ல அந்த பிள்ளையை ஃபீட்பேக் எழுதி கொடுக்கும் போது, இதுதான் முதல் முறையாக நரகங்களோட பயங்கரமாக ஒரு உண்டு என்பதை இன்றைக்கு தான் கேள்விப்பட்டு 18 வயது 20 வயது 25 பிள்ளை எழுதுகிற சாட்சியம் தெரியுமா? முதல் முறையாக இவ்வளவு பயங்கரமான நரகமும் நரக தண்டனையும் ஆக்கிலையும் இருக்கிறதை முதல் முறையாக கேள்விப்படுகிறேன். எத்தனை பேர் பிள்ளை சொல்லி கொடுத்திருக்கீங்க? தேவ ராஜ்யத்தை பற்றி எத்தனை பேர் பிள்ளை சொல்லி கொடுத்திருக்கீங்க? நாம பிள்ளைகளை அவனே உருவாக்கணும், நாம சொல்லிக் கொடுக்க அவன் யார் சொல்லுவான்? பிள்ளை கெட்டு போறதா, ஐயோ எங்க பிள்ளைங்க என் கை நழுவி போயிட்டாங்க, பிள்ளைங்க எங்க சொல்லுக்கு வெற்றிப்படி மாட்டாங்கன்னு சொல்லி அநேக பெற்றோர் கண்ணீர் வடிப்பதை இந்த நாட்களில் பார்க்கிறோம். ஆகவே பவுல் சொல்றாரு, நான் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தவர், 11 ராஜ்யத்தின் மகிமை நேரடியாக பார்த்தவர். ஆகவேதான் தைரியமா சொல்றாரு, சாட்சியாக அது விஸ்தரித்து பேசுறார். கட்டுக்கதை இல்ல, நான் பார்த்தேன்னு சொல்லுறார். 3ஆம் வானம் வரைக்கும் போனேன், தேவ ராஜ்யத்தை நான் பார்த்தேன், அங்கே உட்கார்ந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை நான் பார்த்தேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், ஆகவே தேவனுடைய ராஜ்யம் உண்டு என்று சொல்லி விஸ்தரித்து பேசினார். ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் முக்கியத்துவம் தெரியுதா? ஏதோ கணவன் மனைவியாக கொஞ்சம் வாழ்ந்தோம், ஏதோ கொஞ்சம் பிள்ளைகளை பெற்றுட்டோம், கணவன் முடிச்சிட்டு பிள்ளைகளை செய்ய வேண்டிய காரணமாக செய்துட்டோம், வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் ஒண்ணாங்க அப்படி நினைக்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன செய்யணும்? பாவத்தை குறித்தும் நல்லதை குறித்தும் கொஞ்சம் சொல்லணும். இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரித்து பேசணும். மூன்றாவது என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, இனி வரப்போகிற வாழ்வை குறித்து பேசணும். அல்லேலூயா. இன்னொரு வாழ்க்கை வந்து தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கை சந்தோஷமா அமைச்சு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் இருந்த அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு நாங்க மேடையில கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனா இனி இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இதை பற்றி எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு பேசியிருக்கிறீங்க? இந்த உலகத்துல நீ எவ்வளவு பெரிய உடல் நிலைமையில் இருந்தாலும் இது நிலையானதுப்பா, இது நிலையான நகரம் அல்ல, இனி வரப்போகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எதிரே 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே 5ஆம் வசனம். அந்த பிள்ளைகளே, அப்ப இனி வரப்போகிற வாழ்க்கையை குறித்து நாம் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஒரு எதிர்பார்ப்போடு வளர்க்கணும். தேவராஜ் எப்ப வரும், இயேசு எப்ப வருவாரு, அந்த வாழ்க்கை எப்ப வரும்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக மேன்மையானது. இந்த உலகத்தில் இந்த பிள்ளைகள் ராப்பகலா பிரயாசப்படுறாங்க, உழைக்கிறாங்க, நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறாங்க, 12 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. நம்ம பிள்ளைகள் சொல்றப்பா, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த உலகத்துக்குரியதப்பா, ஆனா மேலான ஒரு மகிமை இருக்கிறது. அதை கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே வீட்டை வாசியுங்கள். அவர் சொல்றாரு, கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சலே வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவையிலே நாடுங்கள். அல்லேலூயா. எதை தேடணும்? எதை தேடணும்? ஆண்டவர் இயேசு எங்கே வீற்றிருக்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள மேலானவையிலே தேடுங்க. சொல்றோமா நம்ம பிள்ளைகளுக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. மேலான ஒரு மகிமையான ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுப்பார் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நேசிக்கணும்,
சொல்லிக் கொடுக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே மோசேயின் மரணத்தை பற்றி கர்த்தர் சொல்றார். அந்த மோசேயுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை சொல்லி பாருங்க. இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக இருந்து எய்துள்ள பொக்கிஷங்களை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு வருகிற அந்த உபத்திரங்களை பாடுகளை சகிப்பதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக. மோசே ஒரு இளவரசர் அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதை விட்டு வெளியே வருகிறார். அவர் சொல்றாரு, ஏன் வெளியே வந்து தெரியுமா? இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக. பார்த்தேங்க, அந்த வாழ்க்கைக்கு முன்பாக நான் இளவரசராக இருப்பதும் பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதையோ அது எல்லாத்தையும் விட அது மேலானது என்று சொல்லுகிறார். நீங்க சொல்லுங்க, பாருடா, அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், அம்மா சம்பாதிச்சு இருக்கிறோம், கோடி கோடி நமக்கு இருக்குது, இது இல்லப்பா, இதை விட மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மிக மேன்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாளே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவதாக, இவ்வுலகத்தில் இப்படி வாழ முடியுமா? ஒரு கேள்வி இருக்கு. இப்படிலாம் வாழ முடியுமா? குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்குது, எவ்வளவு துன்பங்கள் இருக்குது, இப்பதான் தேவனை புரியுமா, சந்தோஷமா வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். அப்படிதானே? அப்படிதானே? அப்படி வாழ முடியும் அப்படி பைபிள் இருக்குது. அதுக்கு மாதிரிகள் இருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஏனோக்கு என்கிற மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 365 வருஷம் அல்லேலூயா வாழ்ந்த மனுஷன் சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த மனுஷன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தாராம், தேவனோடு வாழ்ந்தாராம். அவருக்கு மனைவிகள் பிள்ளைகள் இருந்தாங்க, குடும்ப வாழ்க்கை இருந்தது. குடும்ப வாழ்க்கை மனைவி பிள்ளைகள் இருந்தா பிரச்சனைகள் தான் செய்யும், தேவைகள் இருக்கதான் செய்யும், சில உபத்திரங்கள் இருக்கதான் செய்யும். அது சொல்றாரு, ஆண்டவரே ஆயுள் 365 வருஷம் ஆண்டவரே, ஆனா 300 ஆண்டுகள் அவர் தேவனோடு வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. வாழ முடியும். நீங்க தேவனை பற்றி கொள்ளுங்கன்னு சொன்னா, தேவனை பிரியமாக இருப்பீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக நீங்களும் நம்முடைய பிள்ளைகளும் நிச்சயமாக அப்படி வாழ முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப நான் அவங்களை பார்த்து கேள்வி கேட்டு தெரிவிச்சு வருகிறேன். இப்படி ஒரு வாழ்வுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னா, எத்தனை பேர் கையில் எழுதி அர்ப்பணிப்பீங்க? எழுதவே மாட்டோம். ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு கருத்து பிரச்சனை இருக்குது. நான் தலைமுறை கிறிஸ்தவ, ஏற்கனவே கிறிஸ்தவா இருக்கிறேன், நீ ஏன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ ரட்சிக்கப்படணும்னு சொல்ல நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, அப்படியே நான் எழுதுனாலும் பார்த்துட்டு எல்லாம் நினைவாங்க, அப்ப இத்தனை வருஷம் 40-50 வருஷம் இவங்க ரட்சிக்கப்படாம இருந்தாங்க, இவங்க மறந்துடாம இருந்திருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படின்னு நினைப்போம். ஒரு கௌரவ பிரச்சனை இல்லையா? அல்லேலூயா. இங்க நம்ம கௌரவம் பார்க்கவே கூடாது, கௌரவங்களை விட்டுருந்தோம். இயேசு வேணுமா? சுத்தமான வாழ்க்கை வேணுமா? நம்முடைய வீடு நீதிமானுடைய குடும்பமா இருக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் மனமகிழ்ச்சி வேண்டுமா? அப்படியே எழுப்பி ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருந்தோம். அதான் அழகான ஒரு வாழ்க்கை. நல்ல எக்ஸாம்பிள் தெரியுமா? சகேயு. ஒரு நாள் மத்தேயு மூலமாக இயேசுவை கேள்விப்பட்டவர். மத்தேயு தான் அவர் சொன்னார், நான் இயேசுவை கேள்விப்பட்டேன்னு சொல்லி. ஏன்னா மத்தேயு எப்படி சந்தித்தாங்க அறிஞ்சிருக்கிறோம். அந்த சகேயு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசுவை நான் பார்க்கணும், இயேசு வந்தாலும் கேள்விப்படுறான். எப்படி கேள்விப்பட்டான் அதை சொல்லி முடிக்கிறீங்க. ஒரு நாள் இந்த மத்தேயு ஆயக்காரன், அந்த ஆயக்காரனுடைய தலைவனாகிய சகேயுவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். நான் ஆண்டவராக இயேசுவை சந்தித்தேன். ஒரு நாள் வரிசைத்து போது அங்க இயேசு வந்து நின்றார். அவருடைய பிரசன்னம் என்னை தொட்டது. இதை பின்பற்றுவா என்று சொன்னார். என்னை நிறுத்து பேச முடியவில்லை. என் வாழ்க்கையோட ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போ அவரை பின்பற்றி சென்று விட்டேன். ஆகவே இந்த வேலையை நான் ராஜினாமா செய்கிறேன், இந்த வேலைக்கு நான் வரவில்லை என்று சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்புகிறான். அதை வாசித்தான் சகேயு. என்ன அநியாயமாக வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன் மனம் திரும்புவதா? அது சாத்தியமா? இயேசு ஒருவர் வந்தாராம், அவரை சந்தித்தாராம், வாழ்க்கை மாறிவிட்டதாம், இது தேவனுக்காக வாழப்படும் சொல்றாரு. அப்படியானால் அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும். அந்த மத்தேயுடைய வாழ்க்கையை மாற்ற இயேசுவை பார்க்க வேண்டும். மத்தேயு சொல்றாரு, இதுவரைக்கும் இந்த ஐஸ்வர்யத்தை விட இயேசுவை சந்தித்த போது ஏற்பட்ட சந்தோஷமும் மகிழ்ச்சி அளவிட முடியாது. சகேயு தீர்மானித்தான், யோசித்தான். பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, இந்த ஊரில் பெரிய ஐஸ்வர்யம் நான் தான். என்னுடைய வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இல்லை, என் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அந்த இயேசு எனக்கு வேண்டும், நாம் அவரை பார்க்க வேண்டும். அவன் கௌரவம் பார்க்கல,
பெரிய இன்கம் டாக்ஸ் அதிகாரி தான், கௌரவம் பார்க்கல, அந்த அவன் சக்தி மரத்துக்காக ஏறி உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. அவருடைய மன விருப்பத்தை அறிந்த ஆண்டவர் ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நான் நீதிமானை மாற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாங்க அறிந்த ஆண்டவர் அந்த மரத்தின் கீழே வந்த உடனே சகிவை கீழே இறங்கி வா என்று சொன்னார். சந்தோஷம்னா சந்தோஷம். இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். என்ன சந்தோஷம் தெரியுமா? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ளே போனார். கொஞ்ச நேரத்தினுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. அவருடைய சுபாவங்கள் மாற ஆரம்பித்தது, சிந்தைகள் மாற ஆரம்பித்தது. அவன் சொன்ன ஆண்டவரே, என் பாவ வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் சொன்ன உடனே கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு என்று சொன்னார். துள்ளி குதித்தான். ஹல்லேலூயா. இயேசு வீட்டுக்குள்ள வந்து விட்டார். என் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்து விட்டது. நான் சகோதரி சொல்லியிருப்பான், என்ன சொல்லி பேசிவிட்ட, நானும் என் வீட்டாரும் இருந்தால் என் உண்மையே செழிப்ப மாட்டேன். எவ்வளவு ஆண்டு பார்த்தீங்களா? எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா பிள்ளைகளே? அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கும். ஒருத்தரை நேசிக்க முடியும், பகை இருக்காது, வெறுப்பு இருக்காது. அருமையான அன்பு பெற்றோரே, நீங்க தான் உங்க வாழ்க்கையை ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, நானும் என் மனைவியும் நீதிமானை வாழ ஒப்புக்கொடுக்கிறோம். என் பிள்ளைகளும் அப்படி வாழ வேண்டும் ஆண்டவரே, ஒப்புக்கொடுக்கிறோம். அருமையான பிள்ளைகள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், காசுக்காக பணத்திற்காக பெற்றோரை நேசிக்காதீர்கள். அம்மா பட்டத கிடைக்குமா எதிர்பார்க்கிறவங்களா இருக்காங்க, கொடுக்கிறவங்களா இருங்கள். அன்பை அள்ளி கொடுங்கள், உறவை அள்ளி வீசுங்கள், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கொடுங்கள். அந்த வாழ்க்கை உன்னை கொடுக்கும் போது கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் உங்கள் பெற்றோர் போகிற போது உங்களை வாழ்த்துவார்கள், உங்களை ஆசிரிப்பார்கள். எதிர்ப்பா வேண்டியிருக்குது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கிரீடமா இருக்கணும், நீங்க அவங்களுக்கு அலங்காரமா இருக்கணும். சபதத்துல என் பிள்ளை பெற்றோர் சொல்லணும், என் பிள்ளைங்க கடைசி வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அருமையான பெற்றோரே, பைபிள் நீதிகளை வாசிக்கிறோம், உங்கள் பிள்ளைகள் எழுப்பி உங்களை வாக்கியவது என்று சொல்ல வேண்டும். ஐயோ பெற்றோர் இல்ல கட்டிடாம விட்டுட்டாங்களே, அடுத்த தீவன் சொல்லக்கூடாது. அவன் என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மா ஒரு நீதிமான இருந்ததுனால அவர்கள் பாக்கியமானவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எங்களை கர்த்தருக்குள்ள நடத்துறாங்க, என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாங்கள் ஆரோக்கியமும் சௌக்கியமும் மனமகிழ்ச்சியுமா இருக்கிறோம். இது காரணம் என் பெற்றோருடைய வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை. அவர் கர்த்தருக்குள்ளே வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார்கள். எங்கள் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்பப்பட்டது. ஒரு நிமிடம் அப்படி எழுப்பி என்னுடைய வாழ்க்கையை புகழ்ப்போமா? ஆண்டவரே, இடும்பாக அநேக பெற்றோர் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை புகழ்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான மகிழ்ச்சியான வேலைக்கு நன்றி ஆண்டவரே. நானும் என் வீட்டாருவோ வென்றார் கர்த்தரை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, கர்த்தரையே சேவிப்பதே ஆகாதென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பதே ஆகாதென்று கண்டார், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருவோ என்றால் கர்த்தரை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அப்படியே நம்முடைய கரங்களை கொடுப்போமா? ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற நாங்கள் உண்மையே சேவைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே,
என் பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்மை சேவிக்கும்படி தூண்டுவோம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே தர்மியான ஆண்டவரே வேதனை நலனுக்காக உடைய மனைவிக்காக உடைய பிள்ளைகளுக்காக எதிர்கால சந்ததியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்கு முன்மாதிரியை நின்று கொண்டிருப்பது போல அடுத்த தலைமுறையிலும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளும் இதே இடத்துல முன்மாதிரியை வாழ ஏதாவது நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாங்க. உடைய வாழ்க்கையிலும் குழு வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தருடைய இரட்சணின் சந்தோஷம் உடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆண்டவரே நிரம்பி காணப்படுவதாக. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இதனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை குடும்பம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மிகவும் நாங்கள் கற்றுக் கொடுத்த சகோதரர்களுக்கு நான் வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய தகவலார் சகோதரர் நிறுவனர்கள் அவருடைய துணைவியாருக்கு இந்த நினைவு பரிசை அவர்கள் வழங்குவார்கள். அதனை தொடர்ந்து தாயார் தன்னுடைய கணவனார் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். அப்பொழுது நாம் மனவாழ்வு வாழ்வினை வாழ்வு மண்டல வாழ்வு என்ற பாடலை நாம் பாடுவோம். துணை பிரியாது தோகையும் மாது சுகமன மகளிரிது போதே மனமுறையோடு வசனம் விடாது வந்தரும் மதரும் பெறவேது நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினை வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு துணித்தன வீரம் குணமுள்ளதாரம் குடித்து கொண்டாலது சமுசாரம் அடக்கமசாரம் அன்புராரம் அன்புரினில் மனை கலந்தாரம் நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு மந்த செய்தேவி மனங்களுக்காகி மந்திரமான குறையேனாவே அன்பிய கோவி அமர்ந்த சஞ்சீவி அவளை இல்லாத ஒரு பாவி நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோதன சுப வாழ்வு. தகவலாரையும் தாயாரையும் வாழ்த்துகிறோம். ரெபேக்காவை அவர்களுடைய சகோதரர்களை வாழ்த்தினார்கள். நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக என்று சொன்னோம். அப்படியே நாம் திருச்சபையாக உறவினர்களாக நாம் வாழ்த்துகிறோம். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் கோடான கோடியாய் பெருகி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிள்ளைகளை வளர்த்து நீங்கள் இந்த இடத்திலே சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் நான்கு சுகமாய் இருக்கும்படியாக வேண்டுகிறோம் என்ற வேத வார்த்தையினுடைய தகப்பனாரை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்விலே நிறைவாக கொடுப்பாராக. இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு முன்பதாக நாம் செலுத்த எல்லாருக்கும் என் உள்ளத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த ஒரு சம்பவம் இதுவரையும் ஆலயத்திலே வந்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவன் எனக்காக எல்லாத்தையும் செய்ததற்கு கோடாக்கோடி சகோதரம் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி.
எல்லாருக்கும் பிள்ளைகளோட சாலையாரை தகப்பனாரை வாழ்த்தி பேசுறீங்களா? யார் வரீங்க? வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் அவரோட மூத்த மருமகள், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மருமகனை எப்படி நடத்தணுன்றதுக்கு எங்க மாமா ஒரு உதாரணம். நான் வாழ்க்கையில நிறைய பேரை பார்க்கறதுல அவங்க எப்போ வந்தாலும் எவ்வளவு பாசத்தோட இருக்காங்கன்னு நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். பிள்ளைகளை வளர்த்த விதம், அவர்களோட பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நேரே பார்த்துருக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒவ்வொரு பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துருக்காங்க. அதற்கு அவர்கள் உழைத்த விதம், அத்தை இருக்கட்டும் மாமாவாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு உதவி செய்திருக்கார்கள். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் கிடைத்த நீங்கள் பெரிய பாக்கியம் அவர்கள் தான். உண்மையிலே அதில் கடவுளோட கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இந்த மகிழ்ச்சி இந்த திருச்சபையை வழிநடத்துகிறதிலும் அருமையான தகவலுடைய பங்களிப்பு அதிகம். ரொம்ப பாடுறதுன்னா அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அந்த பாடல்ல ரொம்ப அதிகமா ஆர்வம் கொண்டு அவர்களுக்கு அதற்கான தேவனை சோதரிக்கிறேன். அதே போல எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யணும் என்பதிலே மிகுந்த வாஞ்சி உள்ளவர்கள். தேவையில்லாம எதுவும் செலவழிக்க கூடாது, எல்லாம் கரெக்டா சரியாக எல்லாம் இருக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த வாஞ்சியோடு செயல்படுகிற அருமையான தகவலால் அதற்காக நான் தேவனை சோதரிக்கிறேன். நாம வாழ்ச்சி இருக்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்ப தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் வருகிற நாட்களிலே இன்னும் ஒரு புதிய பலத்தை கொடுத்து, புதிய கிருபைகளை கொடுத்து இந்த திருச்சபைக்கும் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பண்டுவாதோடு எங்களை தாங்குகிற ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரெபெக்காளை அவருடைய சகோதரர்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்தார்கள். ஆபிரகாமை நீங்க ஆசீர்வதித்தீங்க, ஈசாக்கை நீங்க ஆசீர்வதித்தீங்க. இப்பொழுது அருமையான தகப்பனாரையும் தாயாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது தெய்வீக வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையிலே பெறுகிறது. ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வழிநடத்த அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசம் அதிகமானது. பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, அவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு வெயிலென்றும் மழையென்றும் பாராமல் ஆண்டவரை அதிகமாக உழைத்த நேரங்கள் ஒரு சாமி. அதையெல்லாம் நினைத்து பார்த்தோம், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீங்கள் அவர்கள் கொடுத்திருக்கிற புதிய ஆண்டிற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கடந்த வருடத்திலே அவர்கள் இழந்து போன நன்மைகள் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ள என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிலவினங்களும் அணுகாதபடி ஆண்டவரே திருச்சபைக்காக, கிராமத்துக்காக, குடும்பத்திற்காக இன்னும் அதிகமாக 2 பேரும் உழைப்பதற்கு உதவி செய்தவர்களுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்திலும் ஆண்டவரே அருமையான தகப்பனாரை, தாயாரை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிற உற்சாக உறவின நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பராமரிப்புக்காக கூட இருந்து வழிநடத்தட்டும். ஆண்டவரே, சகல நன்மைகளை அவர்கள் அனுபவித்துக் கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்தவர்களுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நடைபெற இருக்கிற அனைத்து நிகழ்வுகளிலும் தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நடைபெற இருக்கிற கன்வென்ஷன் கொள்கைக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொள்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேக ஜனங்கள் அதிலே பங்கு பெறட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்தவர்களுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே சகோதரர் அவர்களுக்காக நன்றி. அவர்களே அவர்களுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
மீண்டுமாக சகோதர வேதமலர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் உங்களுடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் பெறுகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சமாதானத்துடைய உலகத்திற்குள் புகப்பட்டு போங்கள். திருமணதாயிருங்கள். நன்மையானவர்களை பற்றிக் கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனப்படுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கொண்டு அவரையே சேவிக்கிறார். பிதா குமார் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கு உங்களோடு நிலைத்திருக்கிறது. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையனோ அப்பத்தாலே போஷித்து வாழப்பியோ இப்போது தேடிக் கொண்டு மனதாக போற்றினோ முச்சலோகி கழித்து உம்மை வாழ்த்தி தொழுதோ. ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். எவருக்கு நன்றி.